வெல்கம் டு கரிகாலா டாக்கீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விடாமுயற்சி திரைப்படத்தோட திரை விமர்சனத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அஜித் அவர்களுக்கு 2 வருஷ கேப்புக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிருக்க படம் தான் இந்த விடாமுயற்சி. ஸோ இன்னைக்கு ஒரு எதிர்பார்ப்போட வந்திருக்கிற விடாமுயற்சி படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம். அஜர்பைஜான் அப்படின்ற நாட்டில், அதாவது நம்ம அஜித் அவர்கள் வந்து ட்ரிப்பு போயிட்டு இருந்தார்ல, அந்த நாட்டில் படத்தில் அங்கே அந்த இடத்துல வசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்கே வந்து ஒரு நல்ல ஒரு பதவியில், நல்ல ஒரு வேலையில், நல்ல செட்டில் ஆகி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராக தான் காட்டுறாங்க. ஸோ அங்கே வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சில பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுனால விவாகரத்துக்காக காத்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. த்ரிஷா வந்து அவங்களோட அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்புறப்ப ரொம்ப லாங் டிரைவ், லாஸ்ட் ட்ரிப்பு நானே ஒன்று ட்ராப் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம தலை கூட்டு போறாரு. லாங் டிரைவ் பண்றாங்க. அப்படியே ஒரு இங்கிலீஷ் படத்துல வர மாதிரி ஒரு லாங் லொக்கேஷன்ல தனியா ஒரு நல்ல டிராவலா இருக்கும்னு நினைச்சு கூட்டு போறாரு. அப்படி கூப்பிட்டு போறப்ப இவங்க எப்படி சந்திச்சாங்க, எப்படி காதலிச்சாங்க, எப்படி கல்யாணத்துக்கு வந்தாங்க, எப்படி மனக்கசப்பாச்சு, இப்ப ஏன் பிரிய போறாங்கன்றத கரெக்டா ஸ்கிரீன் பிளேல ஒரு எடிட்டிங்ல ஆர்டர் அடிக்கி நமக்கு விரிவுபடுத்துறாங்க. ஸோ இதை நோக்கி படம் போயிட்டு இருக்கு. திடீர்னு வந்து போற வழியில திடீர்னு இவங்களோட கார் பழுதாகுது. அங்க சில பேர் வந்து உதவி பண்ண வர மாதிரி இருக்காங்க. அவங்க நம்பி சில விஷயங்களை அவங்க பண்றாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய ட்விஸ்ட், ஒய்ஃப் மிஸ் ஆயிடுறாங்க. அதை தேட ஆரம்பிக்கிறாரு ஹீரோ. இதெல்லாம் தேடி போறப்ப இன்டர்வல் ஒரு பெரிய ட்விஸ்டோட படம் இன்டர்வல் விடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அந்த வந்தவங்க எல்லாம் யாரு, இவங்க நம்பி உதவி கேட்டவங்களா நல்லவங்களா கெட்டவங்களா, மனைவி நல்லவங்களா கெட்டவங்களா, இல்ல கணவர் கெட்டவரா நல்லவரான்ற மாதிரி ஒரு ஒரு இடியாப்ப சிக்கல் மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளேவை நமக்கு தெரிஞ்ச பாணியிலேயே அடுத்தடுத்து இதுதான் நடக்க போகுதுன்ற மாதிரி தெளிவான கடைசியில லவ் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி படத்தை முடிக்கிறாங்க. ஓகே, ஒரு படமா யோசிச்சு பாக்குறப்ப இது வந்து ஒரு பிரேக் டவுனோட தழுவல்ன்றது நம்ம எல்லாருக்கும் ஆரம்பத்திலேயே தெரியும். அந்த பிரேக் டவுன் படமே வந்து ஒரு பெரிய பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரிப்பீட்டட் படம் கிடையாது. ஜஸ்ட் ஒன்ஸ் வாட்ச் பண்ற படமா தான் இருக்கும். நீங்க வேணா இப்போ யூடியூப்ல பாத்தீங்கன்னா பிரேக் டவுனோட ட்ரெய்லரையும் சரி, படமும் சரி யூடியூப்லயே இருக்கு. நீங்க தாராளமாக பார்க்கலாம். அந்த படம் இந்த படம் சேம் தான். அதே ட்ரக் முத கொண்டு ஆர்டிஸ்ட் மட்டும் தான் மாறி இருப்பாங்க. ஸோ அந்த படத்தை தான் எடுத்திருக்காங்க. அந்த படமே இவ்வளவு பெரிய ஹீரோ நடிக்க வேண்டிய படம் கிடையாது. அது ஜஸ்ட் வந்து ஒரு த்ரில்லர் மூவி அப்படிதான் இருக்கும். இந்த படம் ஒரு நல்ல த்ரில்லர் மூவியா தான் வந்திருக்கு. ஆனால் இந்த கதையை நம்ம படம் முடிஞ்சு பார்த்தா இது வழக்கமா தெரிஞ்ச கதை தானன்ற மாதிரி தான் இருக்கும். பட் நமக்கு இன்னைக்கு எல்லாத்தையும் மீறி மனசுல இந்த படம் நிக்குதுன்னா அது ஒரே ஒரு காரணம், அஜித் அவர்கள் மட்டும்தான். ஏன்னா அவருக்கு இருக்கிற ஒரு வெயிட்டேஜுக்கும் ஒரு மாஸ் என்வால்மெண்ட்டுக்கும் நீங்க அவர் நினைச்சிருந்தா எவ்வளவு கமர்ஷியல் படம் வேணாலும் பண்ணிட்டு போயிருக்கலாம். அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா ஒரு யதார்த்தமா, ஒரு ஹீரோயிசம் இல்லாம, ஒரு டைட்டில் கார்டு கூட ஹீரோயிசம் போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணி ரொம்ப யதார்த்தமான ஒரு படம், யதார்த்தமான ஒரு கேரக்டர்ல நடிக்கணும்னு நினைச்சு இந்த படத்தை தேர்ந்தெடுத்து நடிச்சிருக்காரு. வரவே போறவெல்லாம் அடிக்கிறான், எல்லாத்தையும் வாங்கிக்கிறாரு. கிட்டத்தட்ட படத்தோட 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் கழிச்சுதான் அவரு அடிக்கவே ஆரம்பிக்கிறாரு. அப்ப அவ்வளவு தூரம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே முக்கால்வாசி அடி வாங்கிட்டு தான் இருக்காரு. இவர் எப்பதான் திரும்ப ஆக்ஷன்ல இறங்கி நான் படத்தை போய் முடிப்பாருன்றதை நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி செகண்ட் ஹாஃப்ல சில ஸ்டண்ட் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா வச்சு படத்தை முடிக்கிறாங்க. அஜித் அவர்கள் மட்டும்தான் இந்த படத்தை தன்னோட ஷோல்டர்ல தூக்கிட்டு கடைசி வரைக்கும் நம்மளை உட்காந்து பார்க்க வைக்கிறாரு. அவர்களுக்காக மட்டும்தான் நம்ம இந்த படத்தை முழுமையா உட்காந்து பார்க்க முடியுது. அப்புறம் த்ரிஷா வந்து அவங்களோட நடிப்பை நேர்த்தியா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அர்ஜுன், ரெஜினா, ஆரவ் இப்படி ஒரு சில பேர் நடிச்சிருக்காங்க. அவங்க பங்குக்கு நல்லா நடிச்சிருக்காங்க. அனிருத்தோட மியூசிக் இல்லைன்னா நிறைய சீன்ஸ் வந்து நம்மளால வந்து என்னடா இன்னும் போயிட்டே இருக்குன்ற மாதிரி தான் இருந்திருக்கும். ஏன்னா கதையே வீக்கா இருக்கிறதுனால இந்த கதையை இப்படிதான் பண்ண முடியும். பட் நமக்கு ஏன் ஒட்டலை அப்படின்னா இந்த கதையை இவ்வளவுதான் உருவாக்க முடியும். இந்த கதையோட வேல்யூ அவ்வளவுதான். அதனாலதான் நம்ம மனசுல எதுவுமே நிக்கல. பட் மகிழ் திருமேனி அவர்கள் வந்து இதை வந்து ரீமேக் படமா பண்ணாம அவரோட ஓனான ஒரு ஸ்டஃப்ல பண்ணியிருந்தா ஒருவேளை வேற வித்தியாசமான படம் கிடைச்சிருக்குமோ என்னமோ. இப்ப தடையற தாக்க மாதிரியோ இது மாதிரியோ அதுலயும் வந்து ஒரு ஆவரேஜான ஹீரோ தான் பண்ண முடியும். பட் இதுக்காக அவர் வேற ஏதாவது கூட பண்ணியிருக்கலாம். இந்த கதையில ஏன் ஹீரோயினுக்கு அஃபையர் இருக்கிற மாதிரி காமிச்சாங்கன்னு தெரியல. அவங்க விஷயங்களும் வரல. பட் ஏன் அப்படி சொல்லி அதை நமக்கு வந்து எப்படின்னா ஒரு மாதிரி அவங்க மேல ஒரு தப்பான அபிப்பிராயத்தை தான் வர வச்சிருந்தது. அதை ஏன் ஹீரோ பெருசா காட்டுறதுக்காக அப்படி சொன்னாங்களான்னு தெரியல. அதை அவாய்ட் பண்ணிருக்கலாம். ஏன்னா அஜித் த்ரிஷாவோட பேரோட லவ்வோட டெப்த்தை விட வில்லனா வர்ற அர்ஜுன் ரெஜினாவோட லவ்வோட டெப்த்து கிளைமேக்ஸ்ல டச்சிங்கா இருந்துச்சு. அதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்னன்னா ஹீரோயினுக்கு அஃபேர்ன்ற ஒரே விஷயம் தான். அவங்க கெட்டவங்களா இருந்தாலும் அந்த லவ் டெப்த்து நமக்கு டக்குன்னு நம்மள அட்டென்ஷனை கொண்டு வந்துச்சு. அந்த டெப்த் இவங்களுக்கு இல்லை. நிறைய விஷயங்கள் வந்து ஒர்க் அவுட் ஆகல. எல்லாருமே வழக்கமா சொல்லுவாங்க அஜித்தா எப்ப பார்த்தாலும் நடந்துகிட்டு இருப்பாப்புல,
அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து வயிற்ற வந்து சிஜியில தான் தொப்பையெல்லாம் குறைக்க வேண்டி வரும். ஐ பேக்கு, கண்ணம், சின் எல்லாத்தையும் வந்து நம்ம சிஜியில தான் கம்மி பண்ண வேண்டியதா இருக்கு. பெருசா பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது, டான்ஸ் கூட பெருசா பண்ண மாட்டாங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு விமர்சனங்கள்லாம் இன்னுமே வந்து போட்டிக்காக கலாய்ச்சிக்கிட்டு பேசிட்டு இருப்பாங்க. பட் ஆனா இந்த படத்துல வந்து அவர் பெருசா நடக்கிற மாதிரி சீக்வன்ஸ் இவங்களுக்காக வைக்கல போல. ஏன்னா எல்லா சீன்லயும் அவர் ஓடி விழுந்து எந்திரிச்சு ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி தான் நடிச்சிருக்காப்புல. அந்த விதத்தை பாக்குறப்ப அவர் குறை சொல்ற மாதிரி இல்லை. இன்னொன்னு அவரை வந்து உடம்பு சரியில்லையா இல்ல படத்துக்காக குறைச்சாரான்னு தெரியல, அவர் உடம்பு குறைச்சது இந்த படத்துல நம்ம பாக்குறப்ப விஷுவலாவே பரவாயில்ல. முந்தைய படங்கள்ல அவர் இருந்த பிசிக்கும் இப்ப இருக்கிற பிசிக்கும் நல்லா இருக்கு, இது பெட்டரா தான் இருக்காரு, நல்லா இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் நல்லா இருக்கு இந்த படத்துல. என்னதான் நம்ம சொன்னாலும் அஜித் அவர்கள் வந்து இந்த படங்களை பாருங்க, என்ன படத்தை பார்த்துட்டு இதவே நம்பி போங்கன்னு சொல்ற ஆளும் கிடையாது. அவருக்கு பார்த்தா தெரியும், அவர் வந்து அஜித் வாழ்க, விஜய் வாழ்க, அப்ப நீ எப்ப வாழ போறன்னு ஓப்பனா கேக்குறாரு. அந்த அளவுக்கு வந்து ஒரு மனிதனா ஒரு சராசரியா சொசைட்டில நான் படம் ஏதோ பண்ணிருக்கேன், பிடிச்சா ஒரு இடம் பாரு, அடுத்து போய் வேலையை பாரு அப்படின்றதுல தெளிவா இருக்காரு. நம்ம வேணா நெக்ஸ்ட் குட் பேட் ஆக்லி இல்ல எந்த ஒரு கமர்ஷியலாகவும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு என்டர்டைன்மெண்டாக இருக்குன்னு பார்ப்போம். இன்னைக்கு ரசிகர்களை நானே நேர்ல பார்த்தேன். படம் ஆரம்பிச்சப்ப நல்லா கத்திக்கிட்டு ஒரு மாதிரி ஜாலியா பார்த்துட்டு இருந்தாங்க. படம் போக 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 எங்கேயுமே சவுண்டே இல்லை, எல்லாம் செல்லுன்னு ஒண்ணு ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு மாதிரி அமைதியா உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு என்னன்னா அவங்க வந்து சந்தோஷமா ஒரு குதூகலமா பார்க்கணும், நம்ம பெரிய ஹீரோ நம்ம தலை அந்த லெவல்ல பண்ணியிருக்காரு, நம்ம கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம்னு தான் வர்றாங்க. நீங்க எதாத்தான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, தப்பு கிடையாது. பட் இப்படி ஆடியன்ஸா உங்களுக்கு நிறைய இருக்காங்க, ஊர் பக்கம்லாம் கமர்ஷியல் ஆடியன்ஸா உங்களுக்கு நிறைய இருக்காங்க. அவங்களுக்காக மாஸ் படமும் கொஞ்சம் கிளாஸாகவும் பண்ணினீங்கன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. நீங்க உங்களோட சந்தோஷத்தையும் பாருங்க, பட் இவங்களுக்காக கொஞ்சம் சில விஷயங்களை அடுத்த படங்களும் கொஞ்சம் கமர்ஷியலாகவும் பண்ணுங்க, தப்பு இல்லை. யார் யாரோ பண்றாங்க, நீங்க பண்ணலாம், தப்பு இல்லை. நாங்க ரசிகர் ரெடியா தான் இருக்கோம், நீங்க தாராளமா பண்ணலாம். யார் யாரோ கை தட்டுறோம், கன்னட தெலுங்கு படத்துக்கெல்லாம் பறந்து பறந்து ஃபைட் பண்றாங்க, அவங்களுக்கெல்லாம் கை தட்டுறோம். நீங்க நடந்து வந்தாலோ நீங்க கண்ணெடுத்து நீங்க இது பண்ணாலோ இல்ல மாஸ்டர் பஞ்சு பேசினாலோ இன்ட்ரோடக்ஷன் சாங் வச்சாலும் நாங்க ரசிக்காமலாம் போக மாட்டோம். அதை பண்ணி தான் அவங்க பெரிய ஆளாக 2000 கோடி சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. நீங்க தாராளமா படத்துக்காகவாச்சும் பண்ணுங்க. நாங்க படத்தை படமாவே பாக்குறோம், ரசிக்கிறோம். மற்றும் ஒரு நல்ல திரை விமர்சனத்தோட நம்ம மீண்டும் பார்க்கலாம். பாய்.